ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் ஸ்பெஷல் கிச்சன். கிறிஸ்மஸ் நியூ இயர்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது முதல்ல கேக்கு தாங்க. இந்த மாதிரி கேக்கெல்லாம் நம்ம பேக்கரியில் வாங்கி கேக் வெட்டி கிறிஸ்மஸ் நியூ இயரில் செலிப்ரேட் பண்ணுறதை விட வீட்லேயே ரொம்ப ஈஸியான முறையில் அதுவும் டேஸ்ட்டாக கேக் செஞ்சு நியூ இயரெல்லாம் செலிப்ரேட் பண்ணலாங்க. கிறிஸ்மஸ்க்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்லேயே கேக் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு ஈஸியான முறையில் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்களா இருந்தால் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேங்க. முட்டையினுடைய லைட் எல்லோ ஷேடு வர்ற அளவுக்கு ஃபோக் அல்லது ஸ்பூனு இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்க் வச்சு ஏதாவது வச்சு நல்லா பீட் பண்ணி விட்டுக்குங்க. இதில் 1/4 கப் அளவு ரீஃபண்ட் ஆயில், 1/2 கப் அளவு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி சர்க்கரை பொடி பண்ணாத போட்டுக்கிறேன், நீங்கள் பொடி பண்ணி கூட போட்டுக்கலாம். சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1 கப் அளவு மைதா மாவு போட்டுக்கிறேங்க. எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பின் அளவு தான் சர்க்கரையும் ஆயிலும் எடுத்துக்கணும். இதில் 1 பாக்கெட் அளவுக்கு ஈனோ பாக்கெட் போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு. நீங்கள் பேக்கிங் பவுடர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. என்றைக்குமே கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணுறப்ப ஒன் சைடு மட்டும் தாங்க மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், நல்லா இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கணும், அதிகமாக சேர்த்திடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேக் பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்தது ஒரு கேக் டின் எடுத்துக்கிறேன். இதில் உள்ளே பட்டர் ஷீட் வச்சுருக்குறேங்க. இதில் 3 சொட்டு அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, அல்லது நீங்கள் பட்டர் ஷீட் இல்லாத கூட ஆயில் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். கேக் டின்னு இல்லைன்னா கூட டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் கேக் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டர் ஊற்றி இந்த மாதிரி டேப் பண்ணி விடணும். நல்லா டேப் பண்ணி விட்டிங்கன்னா தான் ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகிடும். அடுத்தது நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க கேக் ரெடி பண்ண போகிறேன். ஒரு குக்கரில் சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட் அல்லது மணல் போட்டுக்கிட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டுக்குங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டின்னை உள்ளே வச்சுட்டு குக்கர் மூடியில் விசில் இல்லாமல் கேஸ்கட் இல்லாமல் இது ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அடுத்தது கேக் ரெடியாக இருக்குள்ள நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாங்க. 1/2 கப் அளவு விப்பிங் க்ரீமு, 1/4 கப் அளவு பொடி பண்ண சர்க்கரை. இப்போ இது ரெண்டையும் போட்டு எலக்ட்ரிக் பீட்டில் வச்சு ஃபஸ்ட்டு 1 ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிவிட்டு அப்புறமா 2 ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி விட்டுக்குங்க. உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட் இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன் அல்லது ஃபோக் வச்சு கூட நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா க்ரீம் ரெடி ஆகிடும். இதில் ஒரு 2 சொட்டு அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேங்க. உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி போட்டு கூட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா க்ரீம் ரெடி ஆகிடும். இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஸ்டிக் அல்லது கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு கத்தியில் ஓரங்களை எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு கவுத்தி எடுத்துக்கலாங்க. பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான சாஃப்டான கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கேக்கு இப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா க்ரீம் ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ இது கொஞ்சம் மேடான பகுதியினால் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை 2 பார்ட்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ இந்த 2 பார்ட் மேலேயும் நான் சுகர் சிரப் ஆட் பண்ண போகிறேன். அதாவது சுகர் சிரப்புனா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி சர்க்கரை நல்லா கரைச்சி விட்டுட்டு எடுத்துட்டிங்கன்னா இதுதாங்க சுகர் சிரப்பு. இப்போ நிறைய சுகர் சிரப் போட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீமை போட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கோன் அல்லது நீங்கள் ஸ்பூனில் கூட க்ரீம் போட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் சரிசமமாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் சரிப்படுத்திக்கிங்க. அது மேலே இன்னொரு பீஸ் எடுத்து வச்சுட்டு சுகர் சிரப்பு நல்லா போட்டுக்கிறேன். இது மேலேயும் க்ரீம் போட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் சாப்பிடணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு நீங்கள் க்ரீம் போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் க்ரீம் இருக்கிற அளவுக்கு நல்லா டெக்கரேஷன் பண்ணிக்கிங்க. நான் கோன்லேயே எனக்கு பிடிச்ச டிசைனை நாங்கள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பூ டிசைன் எல்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. நான் இன்றைக்கி செர்ரி பழம் வச்சுருக்கனால அழகாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் செர்ரி வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் முந்திரி அல்லது பாதாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். சாக்லேட்டை லைட்டாக தூவி போட்டுக்கிறேங்க. உங்கள்கிட்ட அது இருந்துச்சுன்னா செய்யுங்க, அல்லது இதோட கூட நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ரொம்பவும் டேஸ்டான அதுவும் சாஃப்டான நியூ இயர் கேக்கு நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரியே வீட்டில் நியூ இயர் கேக்கு செஞ்சு வீட்லேயே செலிப்ரேட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இது நியூ இயர்க்கு மட்டும் இல்லைங்க, வீட்டில் கேக் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி டக்குன்னு கேக் செஞ்சு க்ரீம் இல்லாத கூட கேக் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. தேங்க்யூ.